2 சாமுவேல் அதிகாரம் 1. சவுல் மரித்த பின்பு அமலேக்கியரை முறியடித்தவன் யார்? வெரி குட், தாவீது ராஜா. தாவீது அமலேக்கியரை முறியடித்த பின்பு திரும்ப எங்கே வந்தான்? சிக்லாக். சரியான பதில். சவுலின் பாளையத்திலிருந்து தாவீதிடம் வந்த மனுஷன் தலையிலே எதை போட்டிருந்தான்? புழுதியை போட்டிருந்தான். தாவீதிடம் வந்த மனுஷன் எங்கிருந்து தப்பி வந்ததாக கூறினான்? இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து. சரியான பதில். சவுலும் யோனத்தானும் மரித்த செய்தியை தாவீதுக்கு அறிவித்தவன் யார்? இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து வந்த மனுஷன். சவுல் எவ்விடத்திலே தன் ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்ததாக வாலிபன் கூறினான்? கில்போவா மலையிலே. சரியான பதில். சவுலை யார் நெருக்கினார்கள் என்று வாலிபன் கூறினான்? சவுலை யார் நெருக்கினார்கள் என்று வாலிபன் கூறினான்? ரதங்களும் குதிரை வீரரும். என்னை கொன்று போடு என்று யார் யாரிடம் கூறியது? சவுல் அமலேக்கியனிடம். தன் பிராணன் முழுவதும் போகாதது சவுலுக்கு எப்படி இருந்தது? வேதனையாய். சரியான பதில். சவுலிடமிருந்து அமலேக்கியன் எவைகளை எடுத்துக்கொண்டு தாவீதிடம் வந்தான்? வெரி குட். சரியான பதில். சவுலின் தலையின் மேல் இருந்த முடி, புயத்தில் இருந்த அஸ்த கடகம். சரியான பதில். இஸ்ரவேல் குடும்பத்துக்காக சாயங்காலம் மட்டும் உபவாசம் பண்ணினவர்கள் யார்? தாவீதும் அவனோடு இருந்தவரும். சரியான பதில். சவுலை கொன்று போட்ட வாலிபனை என்ன செய்தார்கள்? வெட்டி கொன்றார்கள். அமலேக்கிய வாலிபனுக்கு விரோதமாக சாட்சி சொன்னது எது? வெரி குட். சரியான பதில். அவன் வாய். சவுலின் பேரிலும் யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடியவன் யார்? தாவீது ராஜா. சரியான பதில். இஸ்ரவேலின் அலங்கம் எங்கே அதமானதாக தாவீது புலம்பல் பாடினான்? உயர்ந்த ஸ்தானங்களில். சரியான பதில். உயர்ந்த ஸ்தானங்களில். யார் விழுந்து போனார்கள் என்று தாவீது புலம்பல் பாடினான்? பராக்கிரமசாலிகள். கில்போவா மலையில் எவை பெய்யாது என்று தாவீது கூறினான்? பனி, மழை. சரியான பதில். கில்போவா மலையில் யாருடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது? பராக்கிரமசாலிகளுடைய. சரியான பதில். எதை உண்ணாமல் யோனத்தானின் வில் பின்வாங்கினதில்லை? பராக்கிரமசாலிகளின் இனம். ஓகே. யாருடைய பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை? சவுல். சரியான பதில். உயிரோடு இருக்கையில் பிரியமும் இன்பமுமாய் இருந்தவர்கள் யார்? சவுல், யோனத்தான். சரியான பதில். சவுலும் யோனத்தானும் எவைகளை பார்க்கிலும் வேகமானவர்கள்? கழுகுகள். சரியான பதில். இப்போ 2 சாமுவேல்ல அதிகாரம் 2. தான் எங்கே போய் இருக்கலாமா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். யூதாவின் பட்டணங்கள் 1. சரியான பதில். யூதாவின் எந்த பட்டணத்தில் போகும்படி கர்த்தர் தாவீதிடம் கூறினார்? எப்ரோன். தாவீது எப்ரோனுக்கு போகும்போது இந்த இருந்த மனைவிகள் பெயர்கள் என்ன? அகினோவாம், அபிகேல். சரியான பதில். தாவீது யார் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான்? யூதா வம்சத்தார். சரியான பதில். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர்கள் யார்? யூதாவின் மனுஷர். சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் யார்?
யாபேஷின் மனுஷர். சரியான பதில். யாபேசின் குடிகள் யாருக்கு தயவு செய்தபடியால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று தாவீது கூறினான். சவுலுக்கு. கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக என்று தாவீது யாருக்கு சொல்லி அனுப்பினான்? யாபேசின் குடிகளுக்கு. சரியான பதில். கைகளை திடப்படுத்திக் கொண்டு எப்படி இருக்கும்படி தாவீது யாபேசின் குடிகளுக்கு சொல்லி அனுப்பினான்? நல்ல சேவகராய். சவுலின் படைத்தலைவன் யார்? அப்னேர். அப்னேர் யாருடைய குமாரன்? அடுத்த கொஸ்டின் கேட்கும்போது நீங்க சொல்லிட்டீங்க முன்னாடி. சரி, ஓகே. இஸ்போசேத்தின் தகப்பன் யார்? சவுல். சரியான பதில். அப்னேர் யாரை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான்? இஸ்போசேத்தை. இஸ்போசேத் ராஜாவாகிற போது அவன் வயது என்ன? எத்தனை வருஷம் ராஜபாலினம் பண்ணினான்? வெரி குட். 40 வயது 2 வருடம் ராஜபாலினம் பண்ணான். தாவீது பின்பற்றின ஒரே கோத்திரம் எது? யூதா. சரியான பதில். தாவீது யூதா கோத்திரத்தின் மேல் எவ்வளவு நாள் ராஜாவாக இருந்தான்? வெரி குட். 7 மாதம் 7 வருஷம் 6 மாதம். சரியான பதில். செருயாவின் குமாரர்கள் பெயர்கள் என்ன? அப்னேர் வராது. செருயாவின் குமாரர். வெரி குட். யோவாப், அபிசாய் மற்றும் ஆசேகேல். கலைமான்களில் ஒன்றை போல் வேகமாக ஓடுபவன் யார்? ஆசேகேல். அப்னேரை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு போனவர்கள் யார்? சிங்களா தான் கேட்கிறேன். அப்னேரை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு போனவன் ஆசேகேல். அப்னேர் ஆசேகேலை எதினால் குத்தி கொன்றான்? ஈட்டியின் பின்புற அழகினால். சரியான பதில். தாவீதின் சேவகரால் மடங்கடிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 360. சரியான பதில். ஆசேகேலை எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? வெரி குட். பெத்லகேம். 2 சாமுவேல் அதிகாரம் 3. யார் யாருடைய குடும்பத்துக்கு நெடுநாள் யுத்தம் நடந்தது? சவுல், தாவீது. சரியான பதில். வர வர பலத்தவன் யார்? வெரி குட். தாவீது. தாவீதின் முதல் குமாரன் பெயர் என்ன? அம்னோன். சரியான பதில். அம்னோனின் அம்மா பெயர் என்ன? அகினோவாம். சரியான பதில். கீலேயாப்பின் அம்மா பெயர் என்ன? அபிகாயில். சரியான பதில். தாவீதின் 3ஆம் குமாரன் பெயர் என்ன? வெரி குட். அப்சலோம். அப்சலோமின் அம்மா பெயர் என்ன? மாக்காள். தாவீதின் 4ஆம் குமாரன் பெயர்? நோ. அதோனியா. சரியான பதில். அதோனியாவின் அம்மா பெயர் என்ன? ஆகித். தாவீதின் 5ஆம் குமாரன் பெயர் என்ன? செப்பத்தியா. சரியான பதில். செப்பத்தியாவின் அம்மா யார்? அபித்தாள். சரியான பதில். தாவீதின் 2ஆம் குமாரன் பெயர் என்ன? கீலேயாம். சரியான பதில். தாவீதின் 6ஆம் குமாரன் பெயர்? இத்ரேயாம். இத்ரேயாமின் அம்மா பெயர் என்ன? எக்லால். சரியான பதில். ரிஸ்பால் என்பவள் யாருடைய மறுமனையாட்டி? சவுல். சரியான பதில். நீ என் தகப்பனுடைய மறுமனையாட்டியினிடத்தில் பிரவேசித்து என்ன என்று யாரிடம் கேட்டது? இஸ்போசேத் அப்னேரிடம். சரியான பதில். நான் யூதாவுக்கு உட்கடையான ஒரு நாய் தலையா என்று யாரிடம் கேட்டது? அப்னேர் இஸ்போசேத்திடம். சரியான பதில். தாவீதின் சிங்காசனத்தை எவைகளின் மேல் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டிருந்தார்? தாவீதின் சிங்காசனத்தை எவைகளின் மேல் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டிருந்தார்? இரண்டு நாடுகள் பேர். இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் இல்லையா? ஓகே.
தன்னோடு உடன்படிக்கை பண்ணும்படி தாவீதிடம் கூறியவன் யார்? அப்னேர். அப்னேர் தன்னை பார்க்க வரும்போது யாரை அழைத்து வர வேண்டும் என்று தாவீது மீகால். தாவீது எதை பரிசமாக கொடுத்து மீகாலை விவாகம் பண்ணினான்? பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களை. சரியான பதில். தாவீதை ராஜாவாக்கும்படி அப்னேர் யாரோடு பேசினான்? இஸ்ரவேலின் மூப்பர். சரியான பதில். 3ஆம் அதிகாரம் கேள்வி இதுதான். அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தவன் யார்? தாவீதின் சேவகரும் யோவாபும். சரியான பதில். தாவீது செய்கிறதையெல்லாம் ஆராய வந்தவன் என்று அப்னேரை குறித்து கூறியவன் யார்? யோவாப். அப்னேரை கொன்றவன் யார்? யோவாப். சரியான பதில். யோவாப் யாருடைய இரத்த பழியை வாங்க அப்னேரை கொன்றான்? தன் தம்பி. சரியான பதில். துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயா என்று தாவீது யாரை குறித்து கூறினான்? அப்னேர். சரியான பதில். என் பலத்துக்கு மிஞ்சினவர்களா இருக்கிறீர்களா என்று தாவீது யாரை குறித்து கூறினான்? செருயாவின் குமாரர். சரியான பதில். 2 சாமுவேல் அதிகாரம் 4. அப்னேர் செத்து போனதை கேட்டவுடன் இஸ்போசேத்தின் கைகள் என்ன ஆனது? திடனற்று போனது. சரியான பதில். சவுலின் குமாரனுக்கு எத்தனை படைத்தலைவர்கள் இருந்தார்கள்? 2 பேர். இஸ்போசேத்தின் படைத்தலைவர்களின் பெயர்கள் என்ன? பானா, ரேகாப். சரியான பதில். பானா மற்றும் ரேகாப் என்பவர்கள் யாருடைய குமாரர்? ரிம்மோன். சரி, ரைட். ரிம்மோன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? பென்யமின். சரியான பதில். யோனத்தானின் கால்கள் முடமான குமாரனின் பெயர் என்ன? மேவி போசேத். மேவி போசேத் எத்தனை வயதில் முடவனானான்? 5 வயது. ரேகாபையும் பானாவையும் யாருடைய வீட்டுக்குள் பிரவேசித்து அவனை குத்தி கொன்றார்கள்? இஸ்போசேத்தை கொன்றுட்டாங்க. இஸ்போசேத்தின் தலையை ரேகாபும் பானாவும் யாரிடம் கொண்டு வந்தார்கள்? தாவீதிடம். சரி. சவுல் மரித்த செய்தியை அறிவிக்க வந்தவனை தாவீது என்ன செய்தான்? கொன்று போட்டான். சரியான பதில். இஸ்போசேத் நீதிமான் என்று கூறியவன் யார்? தாவீது. ரேகாப் மற்றும் பானாவை கொன்று போட கட்டளையிட்டவன் யார்? தாவீது ராஜா. சரியான பதில். இப்போது 2 சாமுவேல் அதிகாரம் 5. நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள் என்று யாரிடம் கூறியது? யாரிடம் கூறியது? இஸ்ரவேலர் தாவீதிடம். சரியான பதில். சவுல் ராஜாவிருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வந்தவன் யார்? தாவீது. சரியான பதில். தாவீது ராஜா எப்ரோனில் யாரோடு உடன்படிக்கை பண்ணினான்? இஸ்ரவேலின் மூப்பர். சரியான பதில். தாவீது எத்தனை வயதில் ராஜாவானான்? எத்தனை வருஷம் ராஜபாரம் பண்ணினான்? வெரி குட். 30 வயதில் 40 வருடம். தாவீது யூதாவின் மேல் எவ்வளவு நாள் ராஜாவா இருந்தான்? 6 மாதம். 7 வருஷம் 6 மாதம். தாவீது எருசலேமுக்குள் பிரவேசிக்க கூடாதபடி யார் அவனை தடுப்பார்கள் என்று கூறப்பட்டது? குருடரும் சப்பானிகளும். சரியான பதில். தாவீது பிடித்த கோட்டையின் பெயர் என்ன? சீயோன் கோட்டை. சரியான பதில். தாவீது சீயோன் கோட்டைக்கு என்ன பெயரிட்டான்? தாவீதின் நகரம். வெரி குட். தாவீதின் ஆத்துமா பகைக்கிறவர்கள் என்று யாரை குறித்து கூறப்பட்டது? குருடர் சப்பானிகள் 2 பேரு. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தவன் யார்? தாவீது ராஜா. தீருவின் ராஜாவின் பெயர் என்ன? ஈராம். ஈராம் அனுப்பின ஸ்தானாதிபதிகள் தச்சர் மற்றும் கல் தச்சர்கள் எதை கட்டினார்கள்?
தாவீதுக்கு ஒரு வீடு கட்டினாங்க. ரைட், வெரி குட். தாவீதுக்கு எருசலேமில் பிறந்த குமாரர் எத்தனை பேர்? 11 பேர். தாவீதை தேடும்படி வந்தவர்கள் யார்? பெலிஸ்தர். பெலிஸ்தரின் விக்கிரகங்களை சுட்டெரித்தவர்கள் யார்? தாவீதும் அவன் மனுஷர். எதிலே செல்கிற இரைச்சலை கேட்கும் போது தாவீது எழுந்து பெலிஸ்தரிடம் போக வேண்டும். முசுக்கொட்ட செடிகளின் நுனிகளில். அடுத்த கேள்வி. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளில் செல்லுகிற இரைச்சலை கேட்கும் போது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க புறப்பட்டிருப்பவர் யார்? கர்த்தர். சரியான பதில். பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசார் எல்லை மட்டும் முறியடித்தவன் யார்? வெரி குட். இதுவரை பொறுமையோடு பதிலளித்த அனைவருக்கும் நன்றி. இறுதியாக நமது ஆபிரகாம் சகோதரர் ஜெபித்து முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. தகப்பனே அப்பா பிதாவே, இந்த ஒரு நேரத்தையும் எங்களுக்கு கிருபையாய் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து இந்த ஒரு நேரத்திலும் தகப்பனே இந்த கேள்வி நிகழ்ச்சி மூலமாக உடைய வேதத்தை நாங்கள் தியானித்து படித்து அதை சொல்ல நீங்கள் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஞானத்திற்காக நீங்கள் செலுத்துகிறோம். தகப்பனே தொடர்ந்து தகப்பனே சத்தியத்தை அறிகிற அறிவிலும் வசனத்தையும் வேதத்தையும் அதிகமாக நேசிக்கக்கூடிய இருதயத்தையும் ஒவ்வொருவருக்கும் தந்து தகப்பனே விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் நடக்க உதவி செய்வதற்கு ஆட்சியிருக்கிறோம். தொடர்ந்து இப்படி அந்த கேள்விப்பதிவு நடக்க உதவி செய்வதற்கு ஆட்சியிருக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் புதிய ஸ்தோத்திரமும் முக்கிய செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவராக இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you.